சர்க்கரை நோய் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் சீர்குலைக்கக்கூடிய நோய். சர்க்கரை நோய் வரத்துக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு முறையில் செய்யக்கூடிய மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், தூக்கமின்மை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியத்தை சார்ந்து இல்லாமல் போகக்கூடிய காரணங்கள்னு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கை உயிர்ச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பாக சாப்பிடக்கூடிய உணவு, சுவாசிக்கின்ற காற்று, பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரபஞ்ச சக்தி, இது மூன்றும் நம்ம உடம்புக்குள்ளே சேர்ந்து உருவாகக்கூடிய பிராணசக்தி. இந்த பிராண சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம், அது உணவு சார்ந்ததாக இருந்தாலும், சுவாசம் சார்ந்ததாக இருந்தாலும், அல்லது பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு சார்ந்ததாக இருந்தாலுமே, நம்ம உடம்பில் உருவாகக்கூடிய மிகப்பெரிய நோய் தான் சர்க்கரை நோய். சர்க்கரை நோயை நம்ம எல்லாரும் உணவு சார்ந்த காரணம், வாழ்வியல் சார்ந்த காரணம், மனம் சார்ந்த காரணம்னு பார்க்குறோம். ஆனால் ஆயுர்வேத மருத்துவம் சர்க்கரை நோயை பிராணன் சார்ந்த காரணமாக பார்க்குறது. பிராணசக்தி நம்ம உடம்புல எங்கெல்லாம் தடைபடுகிறதோ, எப்பொழுதெல்லாம் தடைபடுகிறதோ, தடைபடுகின்ற நேரமும் காலமும் அதிகமாகிறதோ, அதுடைய பக்க விளைவாக நம்ம உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் தான் சர்க்கரை நோய். இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையில் ஏற்படுகின்ற மாற்றம் மட்டும் சர்க்கரை நோயாக ஆயுர்வேத மருத்துவம் பார்ப்பது கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய ஜீவசக்தி சிறிது சிறிதாக உடல் சேமித்து வைக்க முடியாமல், உடலை விட்டு அந்த சக்தி கழிவாக மாறி உடலுக்கு நிரந்தர பலவீனத்தையும் தற்காலிக பலவீனத்தையும் ஏற்படுத்துகின்ற நோய்கள் தான் சர்க்கரை நோய். உடலுடைய ராஜ உறுப்புகள் மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம், இந்த 7 உறுப்புகளும் ஒரு சேர வேலை செய்தால் தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் சர்க்கரை நோய் ஏற்படும் போது இந்த 7 ராஜ உறுப்புகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்முடைய இயக்கத்தை தடைப்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய இயக்கத்தையே நிறுத்தக்கூடியது. அதனால தான் சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளாக கண்களில் ஏற்படுகின்ற நோய் முதல் கொண்டு இதய நோய், சிறுநீரக நோய், நரம்பு மண்டல நோயின்னு நிறைய நோய்கள் சொல்லப்படுறதை பார்க்குறோம். உடலுடைய சக்தி உடலை விட்டு கழிவாக வெளியேறி உடலுக்குள் ஏற்படுகின்ற சத்து குறைபாடின் காரணமாக உடல் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சக்தியை தொடர்ந்து பயன்படுத்தி சக்தி இழந்து போகக்கூடிய நோயாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் இன்றைக்கு சாதாரண தலைவலியிலிருந்து மரணம் வரை நமக்கு உருவாக்கி விடுங்கிறதுனால, சர்க்கரை நோயை பற்றி ஒரு முழுமையான புரிதலோடு நாம் அணுகினோமேயானால் நோயை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, பக்க விளைவுகளையும் நிச்சயமாக தடுக்க முடியும். சர்க்கரை நோய்க்கான தீர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய மருந்துகளையோ உணவுகளையோ தான் பார்க்குறோம். ஆனால் சர்க்கரை நோய்க்கான தீர்வுகள் அப்படின்னு வரும்போது, உணவில் நம்முடைய உடல் வாதம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதலோடு உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், உடற்பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய பயிற்சிகளில் யோக பயிற்சிகளும், சுவாச பயிற்சிகளும், தியான பயிற்சிகளையும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய தனிநபருக்கான உடற்பயிற்சிகளும் குறைந்தது 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது, பொதுவாக வாத காலத்தில் உடலில் இருக்கக்கூடிய வாதம் சார்ந்த வறட்சியை நீக்குவதற்கு எண்ணெய் குளியல் சேர்ந்த உடல் சுத்தி சிகிச்சையும், பித்த காலத்தில் பேதிக்கான மருந்துகளும், கப காலத்தில் வாந்திக்கான சிகிச்சைகளையும், மருத்துவர்கள் அறிவுரைப்படி எடுத்து உடலை சுத்தப்படுத்தக்கூடிய முயற்சிகளும், அதைவிட முக்கியமாக உடலுடைய ஜீவசக்தி உடலை விட்டு வெளியேறுகின்ற நோயாக சர்க்கரை நோய் இருக்கிறதுனால காயகல்பம் சார்ந்த முறையான சிகிச்சைகளையும் நாம் மருத்துவர்கள் சொல்கின்ற அறிவுறுத்தல் படி எடுத்துக்கொண்டோமேயானால், சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை கட்டுப்படுத்த, குணப்படுத்த, பக்க விளைவற்ற ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சர்க்கரை நோய்க்கு இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சை முறை, தனிநபருக்குள்ள சிகிச்சை முறை தான் நல்ல தீர்வளிக்கக்கூடிய சிகிச்சையாக இருக்கும். சர்க்கரை நோய்க்கான சிகிச்சை அப்படிங்கிறது வெறும் உணவு சார்ந்த அல்லது மருந்து சார்ந்த அல்லது ஒரு குறிப்பிட்ட வகையான கஷாயம் சார்ந்த சிகிச்சையாக நாம் பார்ப்பது மிகப்பெரிய தவறு. நம்முடைய சிகிச்சை முறையில் ஹெல்த் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் அசஸ்மெண்ட்னா என்ன? நோயை பற்றிய புரிதல் மட்டுமல்ல, நோயாளியை பற்றிய புரிதலும் கூட தான். ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் வாதம் சார்ந்ததா, பித்தம் சார்ந்ததா, கபம் சார்ந்ததாங்கிற புரிதல் மட்டுமல்ல, ஏற்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய உடல் வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பாங்கிற ஒரு புரிதலை கொண்டு வரணும். இந்த புரிதலுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்வியல் முறையும் உணவு முறையும் என்ன தேவை அப்படின்னு செய்கிறது
இந்த சிகிச்சையுடைய 2ஆம் பகுதி. 3ஆம் பகுதி அப்படின்னு வர்றது உடல் கழிவு நீக்கம். நம்முடைய உடல் வாதம், பித்தம், கபம்னு எப்படி பிரித்தறிகிறோமோ அதே போல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காலநிலையும் கோடைக்காலம் முழுவதுமே வாத காலமாகவும், மழைக்காலம் முழுவதும் பித்த காலமாகவும், குளிர்காலம் முழுவதும் கபகாலமாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போ வாத காலத்தில் உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை சீரமைக்கக்கூடிய சிகிச்சையும், பித்த காலத்தில் பேதிக்கும், கபகாலத்தில் வாந்திக்கான சிகிச்சையும் முறையாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது இந்த சிகிச்சையுடைய 3வது தத்துவம். 4வது தத்துவம், சர்க்கரை நோய்ங்கிறது வெறும் உடல் சார்ந்த நோயாக நாம் பார்ப்பது கிடையாது. உடலும் மனதும் அதையும் மீறி ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு சார்ந்த நோயாகத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ உடலையும் மனதையும் ஆத்மாவையும் சுத்தம் செய்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சியாக, மிக முக்கியமான முயற்சியாக யோக பயிற்சியும், சுவாச பயிற்சியும், தியான பயிற்சியும் அதில் ஒரு அங்கமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதைவிட முக்கியமாக காயகல்ப சிகிச்சை. பொதுவாக சர்க்கரை நோய் உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலை விட்டு நீங்குகின்ற ஒரு நோயாக, உடல் அதோடைய இயக்கத்திற்கு உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய சத்துக்களுக்காக, செயல்பாட்டுக்காக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்களை இழக்கக்கூடிய நோயாக இருக்கிறதுனால உணவு, வாழ்வியல் முறை மாற்றங்கள், யோக பயிற்சிகள், சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், உடல் கழிவு நீக்க சிகிச்சைகளோடு காயகல்பம் சார்ந்த முறையான மருத்துவ அறிவுரையின்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சைகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த, சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை தடுக்க அல்லது குணமாக்க, சில வகையான சர்க்கரை நோய்களையும் ப்ரீ டயாபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய்க்கு முன் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நிலை சர்க்கரை நோயையும் குணப்படுத்துவதற்கான சுலபமான வழிமுறைகளாக நம்ம சொல்லலாம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்.